காந்திகிராம் கிராமிய பல்கலைக்கழகத்தில் பாஜகவிற்கு ஆதரவாக பாடம் நடத்தியதாக எழுந்த புகாரில் பேராசிரியரிடம் விசாரணை தொடங்கியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் காந்திகிராம் கிராமிய பல்கலைக்கழகத்தில் சுகாதார பாடப்பிரிவில் பேராசிரியராக ரங்கநாதன் என்பவர் பணியாற்றி வருகிறார். இவர் சமஸ்கிருத மொழியை கண்டிப்பாக பயில வேண்டும் என்று மாணவர்கள் மத்தியில் வலியுறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் மாணவர்களுக்கு பாஜக கட்சி சார்ந்த பாடங்களை நடத்துவதாகவும் தனியாக வாட்ஸ்அப் குழு அமைத்து பாஜக கட்சிக்கு ஆதரவு திரட்டும் வகையில் அவரது செயல்பாடுகள் இருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. மாணவர்கள் பலமுறை புகார் அளித்தும் பல்கலைக்கழக நிர்வாகம் இவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. அந்த பேராசிரியரும் தன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள் என கூறியதுடன் புகார் கூறிய மாணவர்களை மிரட்டியதாகவும் தெரிகிறது. இந்த நிலையில் சுகாதார ஆய்வாளர் பாடப்பிரிவு மாணவர்கள் பல்கலைக்கழக துணைவேந்தரிடம் புகார் அளித்ததை தொடர்ந்து பேராசிரியர் ரங்கநாதனிடம் துணைவேந்தர் பஞ்சநாதம் விசாரணை நடத்தியுள்ளார். இதனிடையே 6 மாத சொந்த விடுப்பில் பேராசிரியர் ரங்கநாதன் சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பேராசிரியர் ரங்கநாதன் பணி நீக்கம் செய்யப்படலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குக்கி ஆயுத குழுவை சட்டவிரோத அமைப்பாக அறிவிக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு மணிப்பூர் மாநில அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மணிப்பூரில் குக்கி பழங்குடியினர் மற்றும் மேத்தி சமூகத்தினருக்கு இடையேயான மோதலால் பதற்றம் நீடித்து வருகிறது. அங்கு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட கூடுதல் படைகளை அனுப்ப மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இந்த நிலையில் மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் நேற்று முதலமைச்சர் பிரேம் சிங் தலைமையிலான உயர்மட்ட குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் மற்றும் ஆளும் கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டனர். அப்போது கடந்த 16ஆம் தேதி அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கு ஒருமனதாக ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அதன்படி மணிப்பூரில் அமல்படுத்தப்பட்டுள்ள ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. குக்கி ஆயுத குழுவினருக்கு எதிரான நடவடிக்கைகளை 1 வாரத்திற்குள் தொடங்க வேண்டும் என்றும் குக்கி ஆயுத குழுவை சட்டவிரோத அமைப்பாக மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த கோரிக்கைகள் குறிப்பிட்ட காலத்திற்குள் நிறைவேற்றப்படாவிட்டால் மாநில மக்களுடன் கலந்தாலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பாஜக கூட்டணி கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து மீண்டும் 57,000 நெருங்கி வருகிறது. திங்கட்கிழமை 480 ரூபாய் உயர்ந்த தங்கம் செவ்வாய்க்கிழமை மேலும் 560 ரூபாய் அதிகரித்தது. 1 கிராம் தங்கம் 70 ரூபாய் உயர்ந்து 7,065 ரூபாயாக விற்பனையாகிறது. 1 சவரன் தங்கம் 560 ரூபாய் உயர்ந்து 56,520 ரூபாயாக விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 2 ரூபாய் அதிகரித்து 101 ரூபாயாகவும், கட்டி வெள்ளி விலை கிலோவுக்கு 2,000 ரூபாய் உயர்ந்து 1,00,000 ரூபாயாகவும் விற்பனையாகிறது. நெடுஞ்சாலைத்துறையில் 692 கோடி முறைகேடு என்ற அறப்போர் இயக்கத்தின் மீது தான் தொடர்ந்த வழக்கில் ஆஜராக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்துள்ளார். நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார். சுபாஷ் பிரபு, விவரங்களை பதிவு செய்யலாம். நெடுஞ்சாலைத்துறையில் 692 கோடி ரூபாய் முறைகேடு என்ற அறப்போர் இயக்கத்தின் மீது தான் தொடர்ந்த வழக்கில் ஆஜராக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு நேரில் வந்திருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். சுபாஷ், விவரங்கள். எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 2019 21ஆம் ஆண்டு காலத்தில் முதலமைச்சராக இருந்த தருணத்தில் அவரே நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராகவும் இருந்தார். அந்த காலகட்டத்தில் நெடுஞ்சாலைத்துறையில் விடப்பட்ட டெண்டர்கள் முறைகேடாக நடந்து அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தி இருப்பதாக கூறி அறப்போர் இயக்கம் தொடர்ச்சியாக பேசி வந்தது. இந்த அறப்போர் இயக்கம் பேசுவதற்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. அவர்கள் மீது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவதூறு வழக்கை தொடர்ந்திருந்தார். இந்த அவதூறு வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்காக தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறார். இந்த நீதிமன்றத்தில் அவர் மீதான சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்து என்னென்ன ஆதாரங்கள் எல்லாம் அவரிடம் இருக்கிறதோ அதை டெபோசிஷன் என்று சொல்வார்கள் வாக்குமூலமாக கொடுக்க இருக்கிறார். அதே போல நீதிமன்றம் கேட்கக்கூடிய அனைத்து விதமான கேள்விகளுக்கும் அவர் பதிலளிக்க இருக்கிறார். தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நீதிமன்றம் வருகையின் காரணமாக
சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் என அவ்வளவு பேர் வழிநெடுகிலும் அவரை நீதிமன்றத்துக்கு வரும்போது வரவேற்று உள்ளே அனுப்பியிருக்கிறார்கள். இன்னும் ஒரு 20 நிமிடம் இந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் போகும். அதன் பின்னராக அதிமுக சார்பாக வழக்கறிஞர் என்பதை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அவர் சட்டத்துறை செயலாளராக இருக்கிறார் அதிமுகவில், அவர் இந்த வழக்கு குறித்து என்னென்னலாம் இந்த நீதிமன்ற நடவடிக்கைகள் நடந்தது என்பது தொடர்பாக பேச இருக்கிறார். சுபாஷ் பிரபு, நெடுஞ்சாலை அறப்போர் இயக்கத்திற்கு எதிரான இபிஎஸ் தொடர்ந்திருக்கும் இந்த அவதூறு வழக்கு தற்போது விசாரணைக்காக அவர் ஆஜராகி இருக்கிறார் சாட்சியங்களை வழங்குவதற்காக. இந்த வழக்கில் யாரெல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள்? இந்த வழக்கின் பின்னணியை விவரிக்கலாம். இந்த வழக்குடைய பின்னணின்னு பார்த்தோம்னா 2019 இருந்து 21ஆம் ஆண்டு வரை நெடுஞ்சாலைத்துறையில் ஈடுபட்ட முறைகேடுகள், அதாவது டெண்டர் விடப்பட்ட முறைகேடுகள் சம்பந்தமாக இந்த வழக்கானது இந்த விவகாரம் 692 கோடி ரூபாயில இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறி, நெடுஞ்சாலைத்துறையில இழப்பு ஏற்பட்டதாக கூறி அறப்போர் இயக்கம் தொடர்ச்சியாக 2022ஆம் ஆண்டு பேசி வந்தது. சமூக வலைதளங்கள் எல்லாம், வீடியோ பதிவுகள் எல்லாம் ஏற்கப்பட்டது. தஞ்சாவூர், சிவகங்கை, கோவை மாவட்டங்கள்ல இந்த நெடுஞ்சாலை டெண்டர் பணிகள்ல முறைகேடு நடந்திருப்பதாக தான் அறப்போர் இயக்கத்தின் பிரதான குற்றச்சாட்டாகும். இந்த குற்றச்சாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த டெஃபர்மேஷன் கேஸ அவர் ஃபைல் பண்ணியிருந்தாரு. ஏற்கனவே அறப்போர் இயக்கம் இது குறித்து பேசுவதற்காக இது சம்பந்தமா பேசுவதற்கோ அல்லது எடப்பாடி பழனிசாமி குற்றம் சுமத்துவதற்கோ எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. ஆகவே அவர்கள் இதை பத்தி பேசக்கூடாது என்ற ஒரு உத்தரவை நீதிமன்றத்திலும் வாங்கியிருக்கிறார் அதிமுக பொதுச்செயலாளர். அதை தொடர்ந்து இந்த அவதூறு வழக்கு, அதாவது தன்னை பற்றி பேசி இந்த வழக்குல தனக்கும் எதுவும் சம்பந்தம் இல்லை, அதற்கான ஆதாரங்களை கொடுப்பதற்காக, டெபோசிஷன் என்று சொல்லக்கூடிய வாக்குமூலங்களை கொடுப்பதற்காக நேரடியாக வந்திருக்கிறார். இதுதான் இந்த வழக்குடைய முகாந்திரம். 2022ஆம் ஆண்டு அறப்போர் இயக்கம் சுமத்திய குற்றச்சாட்டுகள், அதாவது 2019 இருந்து 21 வரை அதிமுக ஆட்சியில் இந்த நெடுஞ்சாலைத்துறையில் டெண்டர் விடப்பட்டதில் 692 கோடி ரூபாய் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டதாக கூறிதான் அறப்போர் இயக்கம் குற்றம் சுமத்தியிருந்தார்கள். அந்த விவகாரத்தில் தற்போது நேரடியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அறப்போர் இயக்கத்திற்கு எதிராக இபிஎஸ் தொடர்ந்த வழக்கில் ஆஜராகி சாட்சியங்கள் அளிப்பதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி இருக்கிறார். தான் தொடர்ந்த அவதூறு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி ஆஜராகி நேரில் சாட்சியங்கள் அளிக்க உயர்நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுபாஷ் பிரபு. சேலத்தில் அளவுக்கு அதிகமாக உடற்பயிற்சி செய்த நிலையில் ஜிம் உரிமையாளர் மயங்கி விழுந்து உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் 36 வயதான மகதீர் முகமது. இவர் சொந்தமாக உடற்பயிற்சி கூடம் நடத்தி வந்தார். நேற்று முன்தினம் இரவு உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்ற மகதீர் முகமது நீண்ட நேரம் வெளியில் வரவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் சந்தேகம் அடைந்த உறவினர்கள் உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்று பார்த்தனர். அப்போது அங்கு கழிவறையில் மகதீர் முகமது மயக்கமடைந்து கிடந்தார். உடனடியாக அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மருத்துவர்கள் பரிசோதித்ததில் அவர் இறந்துவிட்டது தெரிய வந்தது. அளவுக்கு அதிகமாக உடற்பயிற்சியில் ஈடுபட்டதால் மாரடைப்பு ஏற்பட்டு அவர் இறந்திருக்கலாம் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து செவ்வாய்பேட்டை காவல் நிலையத்தினர் விசாரித்து வருகின்றனர்.